தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவரீர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார் என்று சொன்னால் அந்த காரியம் என்றைக்குமே அது தடைபடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருக்கு பெயர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுக்க முடியும்? ஒருத்தராலுமே தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைத்த தடைபடாது, அது என்றைக்குமே தடைபடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்ய நினைத்ததை ஒருத்தரும் தடுக்கவும் முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அது எந்த வல்லமையாக இருக்கட்டும், எதாலும் தடுக்க முடியாது. தேவன் ஒன்றை செய்ய நினைத்து விட்டார். ஆகவே கர்த்தருக்கு மகிமை. இன்றைய காலத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய திட்டம் பண்ணிவிட்டார்னு சொன்னால் அதை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அது சூழ்நிலையில கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் செய்ய நினைச்சது அது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் யோசேப்பை குறித்து அவனுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவர் தரிசனங்களை காண்பிக்கிறார், சொப்பனத்தை காண்பிக்கிறார். அவனுக்கு பெயரே சொப்பனக்காரன் என்றும் சொல்லப்படுகிறது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சொப்பனக்காரனாக இருந்த அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு சில காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்த உடனே அதை தடுத்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? நம் வேதத்திலே பார்க்கிறோம், இவனை நாம் கொன்று போட்டால் இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொல்லி பேசிக்கொண்டு யோசேப்பு அவர்கள் ஆளுமைக்கு போயிருக்கிற இடத்துல அவனை பிடித்து சரி கொல்ல வேண்டாம், குழியில் போடுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஆள் உள்ளத்தில் ஏவி, இல்லை அவனை குழியில் போட்டு ரத்தப்படி நமக்கு இருக்குன்னு சொல்லி அடிமையாக அங்கே விற்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த திட்டம், தேவன் வைத்திருந்த சித்தம், அதை சொந்த சகோதரர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்போ ஏன்னு சொன்னால் யோசேப்பை கர்த்தர் மேலே வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறார். ஆண்டுடைய வசனம் அவன் கண்ட சொப்பனம் 2 விதமான சொப்பனத்தை தன் தகப்பனார் இடத்துல சொல்லுகிறார். உடனே நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோன்னு சொல்லி அப்பாவும் கூட கேட்கறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், தேவன் செய்ய நினைத்தது, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு, அது தடைபடாது. எதெல்லாம் தீமையாக நினச்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எதையெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்களோ அதில் நமக்கு சாதகமாக கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். அவர்கள் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனால் தேவன் செய்ய நினைத்து தடைபடாது. மனுஷர்கள் செய்ய நினைத்தது தடைபட்டு போகும். வேதத்தில் பார்க்கும்போது பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டுறாங்க. அவங்க செய்ய நினைச்சது தடைபடாதுன்னு நினைச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வாசகம் சொல்லுது. அங்கே கர்த்தர் அதை பார்க்க வந்தார். பார்த்து வந்து அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். அப்படியே அது தடைபட்டு போனது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. மனுஷன் செய்ய நினைக்கிறதெல்லாம் அவங்க தடைபட்டு போயிடும். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில சகோதரர்கள் தடுக்க நினைக்கிறார்கள், தரிசனத்தை தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்தின்படி அது நடக்கிறது. அதற்கு பின்பு அவர் அடிமையாக போயிருந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அங்கே போத்திபாருடைய மனைவியின் மூலமாக ஒரு தடை உண்டாக சூழ்நிலையில் ஏற்படுகிறது. ஆனால் அதுவே அதற்கான வாசலாக வாய்க்காலாக திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு நிமித்தம் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை யோசேப்பு கூட கலங்கி போயிருப்பார். கடைசியாக அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்லும்போது சொல்றார், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன தயவு செய்து நினச்சிக்கோ, நான் எந்த ஒரு தப்பு நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் கேட்கறத பார்க்குறோம். ஏன்னா தரிசனம், பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதே, ஒன்றும் செய்யாத என் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிறதை நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே பொய்யான ஒரு தீர்ப்பு ஏற்படுகிறது. அங்கே சிறைச்சாலையிலே போடப்படுகிறார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோசிப்போடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அங்கே தடைப்படலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இல்லை அப்படின்னா அங்கே போர்த்திபார் வீட்டிலேயே உட்கார்ந்துருப்பார் யோசிப்பு. ஆனால் கர்த்தர் போர்த்திபார் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுக்காக யோசிப்பை ஆண்டவர் அழைக்கவில்லை. இப்பொழுது யோசேப்பை அழைத்து ஆண்டவர் வேறு விதமாக இருந்ததுனால கர்த்தர் அங்கிருந்து அடுத்த இடம் ஷிஃப்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அங்கே சிறைச்சாலையிலே தான் மிகப்பெரிய தொடர்புகள் ஏற்படுகிறது. அப்பொழுது தான் தன்னுடைய தரிசனத்தை குறித்து அங்கே சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய விசேஷித்த ஆவியானவர் அவர் மேலே இருக்கிறார் என்பது அறியப்பட்டு வருகிறது. ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொண்டு வருவதை பார்க்கிறோம். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லத்தக்கதான ஞானம் இந்த யோசேப்பிண்டத்தில் இருக்கிறது. அப்பொழுது ராஜா அழைத்து சொன்ன உடனே எல்லா காரியத்தையும் பேசுகிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இனி வரும் சம்பவங்களை குறித்து மிக தெளிவாக யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் ராஜா பாருங்கள், இமீடியட்டாக வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றா மாதிரி ஒரு ஆவி பெற்ற மனுஷங்கிட்ட யாருமே கிடையாது, நீ தான் இந்த தரிசனத்துக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருக்கு காண்பித்திருந்த அந்த பஞ்ச காலத்தை குறித்த தரிசனங்களையும் செழிப்புள்ள காலங்களையும் குறித்து காண்பித்ததுனால அதனுடைய விளக்கங்களை மிக தெளிவாக யோசிப்பு சொன்னதுனால உடனே இப்படிப்பட்ட ஆவியப்பட்ட மனுஷன் வேறு யாரும் கிடையாது, நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேலாக சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உனக்கு ராஜா, மற்றபடி நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பை உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் என்ன காரியத்தை நம்மளை கொண்டு செய்ய வச்சிருக்காரோ அந்த காரியம் நிச்சயமாக அது தடைபடாது. நம்ம கொண்டு இதை தான் செய்யணும்னு வச்சுருந்தாருன்னா அதை செய்தே தருவார். நம்மை கொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு விஷயம் தானே அது ஆண்டவர் செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒன்று ஒவ்வொருவரை கொண்டும் ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தங்கள், உங்களுக்கு வைத்திருக்கிற வாசல் கர்த்தர் நிச்சயமாக திறப்பார். தடைகள் எல்லாம் மாறுகிறது. கர்த்தருடைய அனுகூல கரங்கள் வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே காரியம் தடைபட்டு கிடக்கிறதை யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் 17 வயசுல யோசிப்புக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுவதற்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறதுக்கே 30 வயசாச்சு. 13 வருஷங்கள் கடந்து போயின. அது மாத்திரமல்ல, அந்த குறித்த தரிசனங்கள் நிறைவேறதுக்கு இன்னும் சில வருடங்கள் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அந்த கால்களில் விழுந்து அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் பணிந்து கொண்டது நடப்பதற்கு. ஆகவே இந்த நாளில் நம்மை குறித்த தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு சொன்னதை செய்கிற தேவன். அவர் செய்ய நினைத்தது, நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சு அதை செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சோர்ந்து போகாதுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பெரிய காரியங்களை செய்வார்.